அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 8ஆம் இடத்துக்கு வர்றார். குரு 8ல் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன தேடலுக்குள்ள தனுசு ராசி இப்போ இந்த 3 மாசமா ஒரு ஆசிலேஷன்லேயே ஓடி இருப்பாங்க. இது 3 மாசம்னு இல்லை, என்னைக்கு 7.5 சனி நடந்து முடிஞ்சதோ, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி தனுசு ராசி நிறைய பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா. நிலையான இடத்துல குடி போறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்க மனசுக்கு பிடிச்ச சூழலை இவர்கள் இந்த வருடத்தில் அமைத்துக் கொள்வார்கள். ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு ஹெல்த் வைஸில் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்றாங்க, ஆனாலும் வீட்டுக்கு வந்துட்டா மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் 9ல் கேது இருக்கிறதுனால மட்டும் தந்தையாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர்த்துக்கு தந்தையை பிரிந்து வாழக்கூடிய இழந்த பொறுப்பு வரும், இழந்த பதவி வரும், இழந்த புகழை தேடி வருவார்கள். அது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஆற்றலை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேசுகிற விஷயங்களில் பழகிறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. நல்லா பேசுகிறாங்களே நல்லா பழகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு ஒரு 1.5 வருஷமாக இருந்த மந்தங்கள் எல்லாம் மாறி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். கிட்ட வரைக்கும் வருவாங்க, தள்ளி போயிடும். ஆனால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவர்கள் எதை நினைக்கிறார்களோ IBC பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் யாமிருக்க பயமன் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. குரு பெயர்ச்சி இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போது கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 8ஆம் இடத்துக்கு வர்றார். குரு 8ல் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன கலக்கத்தை கொடுக்கும். என்ன அஷ்டமத்தில் குரு மறையிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. பட் 8ல் உச்சம் அடைகிறதுனாலும் ராசி அதிபதி உச்சம் அடைகிறதும் ராசிக்கு 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதும் ஒரு மிகப்பெரிய யோகம்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது. குறிப்பாக ராசிநாதன் ஒரு ஜாதகத்துக்கு எப்பொழுதெல்லாம் உச்சம் அடைகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மனம் தெளிவடையும். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி இப்போ தனுசுக்கு ஆரம்பித்ததுலேருந்தே பல்வேறு குழப்பங்கள் இந்த 2-3 மாதமாக ஓடிக்கிட்டே இருக்கும். சார் எதை பண்ணுறது, எதை செய்கிறது, எங்கே இருக்கிறது, எந்த வேலையை பார்க்கறது, எப்படி வாழ்க்கையை கட்டமைக்கிறதுன்ற ஒரு பெரிய தேடலுக்குள்ள தனுசு ராசி இப்போ இந்த 3 மாசமாக ஒரு ஆசிலேஷன்லேயே ஓடி இருப்பாங்க. இது 3 மாதம்னு இல்லை, என்னைக்கு 7.5 சனி நடந்து முடிஞ்சதோ கிட்டத்தட்ட 10 வருட வாழ்க்கை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சவால்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா கோச்சார ரீதியாக சனியினுடைய நகர்வும் சரியில்லை, குடும்ப ஸ்தானத்தில் சனி, அப்புறம் 3ல் சனி, அதுக்கப்புறம் இப்போ 4ல் சனி வந்துட்டார். ராகு கேதுனுடைய தாக்கங்களும் பல வழிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு இடத்தில் இருக்க முடியல, ஒரு சிந்தனையோடு வாழ முடியல, ஒரு எண்ணத்தை செயல்படுத்த முடியலன்னு நினைச்ச தனுசு ராசிக்காரர்கள்லாம் தெளிவான சிந்தனையோடு, தெளிவான எண்ணத்தோடு, தெளிவான முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த குரு பயிற்சின்னு சொல்லலாம். குறிப்பாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும். தனக்குள்ளே இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலகும். என்னால் இது பண்ண முடியாது, என்னால் அது செய்ய முடியாது, நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க நினச்ச விஷயங்கள்லாம் துணிச்சலாக எடுத்து அதில் வெற்றி பெறுவார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்காத தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கிறது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பல்வேறு தட்டுப்பாடுகள் தனுசு ராசிக்கு நிவர்த்தி அடைந்து பொருளாதார முன்னேற்றத்தை இவர்கள் அடைவார்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்களை கடவுள் அருளக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாக்கு வன்மை கூடக்கூடியதாக இருக்கும். பேசக்கூடிய துறையில் இருப்பவர்கள் அவங்களுடைய வார்த்தையை உதாசனப்படுத்துறவங்களாம் இவங்களை கூப்பிட்டு வச்சு அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்துவான். 3ல் ராகு இருந்து தனுசு ராசி நிறைய பாடத்தை கற்றுக்குச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷமாக அண்ணன் தம்பிக்குள்ளே யாருன்னு கற்றுக்குச்சு, நண்பர்கள் யாருன்னு கற்றுக்குச்சு, பழக்கவழக்கம் யாருன்னு கற்றுக்குச்சு, யார்கிட்ட நம்ம பாசத்தை கொடுக்கணும், யார்கிட்ட பணத்தை கொடுக்கணுன்றது எல்லாத்தையும் 3ல் ராகு வந்ததுலேருந்து பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ கற்றுக்கிட்ட பாடத்திலிருந்து இவர்கள் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பெரிய விஷயங்களெல்லாம் சாதித்து காட்டுவார்கள். விலகிய நண்பர்கள் இவர்களிடத்தில் விரும்பி வருவார்கள். விலகிப்போன அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளே இருந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகி ஒத்துமையாக சேரக்கூடிய காலத்தை கடவுள் தரும். அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி தனுசு ராசி நிறைய பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா. பயப்பட வேணாம், ஏன்னா இப்போ குரு
உச்சமடைஞ்சு நேரடியாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் அதிபதியே உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் ஒரு புது வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிலையான இடத்துல குடி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச சூழலை இவர்கள் இந்த வருடத்தில் அமைத்துக் கொள்வார்கள். ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு உங்களுடைய கனவாகி தொழில் தொடங்குவாங்க. பிஸ்னஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் மந்தமாக போகுது, நிறைய இழந்துட்டேன், பணத்தை செலவு பண்ணின்றவங்கலாம் இழந்த பணத்தை திரும்ப மீட்டுட்டு வருவாங்க. தொழிலில் ஒரு பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்களாம் ஒரு 4-5 பிரான்ச் போட்டு டெவலப் பண்ணுற அளவுக்கான வளர்ச்சிகளை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும் சார் நாங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் வாகன கனவுகள் அவர்களுக்கு பலிதமாக மாறும். வீட்டை பிரிந்து வாழ்ந்தவர்கள் அல்லது சொந்த ஊர் சொந்த பூமியில் இருக்க முடியலன்னு நினச்ச தனுசு ராசிக்காரர்கள்லாம் சொந்த ஊரில் சொந்த பூமியில் குடிபெயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படக்கூடிய அத்தனை பலன்களும் இவர்களுக்கு கிடைக்கும். தட் மீன் பூர்வீக சொத்து பத்துக்கள் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ஹெல்த் வைஸில் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்றாங்க, ஆனாலும் வீட்டுக்கு வந்துட்டா மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் ஆண்டவ புண்ணியத்தில் ஹெல்த் வைஸில் இம்ப்ரூவ் ஆவாங்க. குறிப்பாக முன்ன சொன்ன மாதிரி மனபயம் போயிடும். நமக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோலாம் நிறைய நினச்சிருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறிடும். இந்த வருஷத்தில் தீராத கடன்களை தீர்ப்பார்கள். இவங்களுக்கு வாரா கடன்கள்லாம் வசூலாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மறைமுக போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண பிராப்தம் கூடி வரும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நிறைய காதல் திருமணங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். காதலியோ அல்லது மனதிற்கு பிடித்தவர்களோ உங்களை விட்டு விலகி இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் திரும்பி வந்து சேரக்கூடிய காலம் இந்த தனுசு ராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி 8இல் குரு உச்சம் அடைகிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சாதக பலன்களை பெற்றுத்தரும். டாக்குமெண்ட் ரிலேட்டடாக அதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு சரியாகும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய இழந்துட்டோம் அல்லது நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கு அல்லது பார்ட்னர்ஸோட பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமுமே சரியாகி சாதக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். 9ல் கேது இருக்கிறதுனால மட்டும் தந்தையாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர்த்துக்கு தந்தையை பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும். சொந்த ஊர் சொந்த மண் சொந்த பூமியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன முரண்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு பட்டம் பதவி பேர் புகழை ஆண்டவன் கொடுத்தே தீருவார். ஏன்னா ராசி அதிபதி உச்சமடைகிறார், 4ஆம் அதிபதியும் உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய பலத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும். இழந்த பொறுப்பு வரும், இழந்த பதவி வரும், இழந்த புகழை தேடி வருவார்கள். அது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல லாபத்தை கடவுள் தருவார். 12ஆம் இடத்தை குரு உச்சமடைந்து பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு இவர்களுக்கு பலன் தரும். நேற்றுக்கு ஏத்தனை விளக்குகள் எல்லாம் இன்னைக்கு பேசும். நேற்றுக்கு கும்பிட்ட சாமி எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். நேற்றுக்கு நீங்கள் தொடங்கி பெண்டிங்கில் இருந்த செயல்களுக்கெல்லாம் அந்த இறைநடையினுடைய சக்தியோடு ஒரு பெரிய செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தாமி தருவார். நிறைய விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. பல பேருடைய வெளிநாட்டு கனவு வெளி மாநில கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவா மாறும். அப்போ நீண்ட நாட்களாக செய்து முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த எல்லா செயல் திட்டங்களையும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் தொடங்குறதுனால பல வெற்றிகளை அவர்களுக்கு கடவுள் கொடுக்க காத்திருக்கார். அஷ்டமத்து குரு நினைச்சு பயப்பட வேணாம். உங்கள் ராசிநாதனே உச்சமடைகிறாரு. உங்களுக்கு பெரிய வெற்றிகளெல்லாம் அவர் கொடுக்க காத்திருக்காரு. சாமியை கையெடுத்து கும்பிட்டா போதும், நிறைய மாற்றமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குன்றத மறுக்காம சொல்லலாம். கண்டிப்பா இவங்க என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேசுகிற விஷயங்களில் பழகிறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. நல்லா பேசுகிறாங்களே நல்லா பழகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாத தவறுதலான வார்த்தைகளை யார்ட்டையும் கொடுக்க வேணாம். அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்க கூடாது. நம்ம வீட்டில் இது நடக்குது, ஃபேமிலியில் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி 9ல் கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தை வழி சார்ந்த உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா யார்கிட்டையும் ரொம்ப அதீதமான அட்டாச்மெண்ட் இந்த காலத்தில் நவம்பர் வரைக்கும் வச்சுக்காதீங்க. உங்களோட சீக்ரெட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் பிடியை வச்சுக்கிட்டு நீங்கள் 10 பேரை வச்சு வேலை வாங்கினாலும் கையில் பிடி இருந்துச்சுன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயும் மன உளைச்சல் வரும், நண்பர்களாலேயும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது என்ன? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் இருந்த மந்தத்தன்மை மாறுபடும். ஸ்டடீஸ்லலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ என்ன காலேஜில் போய் சேரணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்குரிய அட்மிஷன் கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுன்னு இவங்க விருப்பப்படுறாங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாணவர்களுடைய வெளிநாடு வெளிமாநில
வெளிமாநில பயண கனவுகள் சக்ஸஸாக மாறும். இங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நடக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித்திறனில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக அதில் சஸ்டெயின் பண்ணி ஷைன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு ஒரு 1.5 வருஷமாக இருந்த மந்தங்கள் எல்லாம் மாறி கொஞ்சம் தானாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்போர்ட்டிவாக இவங்க நிறைய சக்ஸஸ் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த குரு பயிற்சி பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகுது? பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார பெண்கள் இந்த வருடத்தில் பல்வேறு சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வருஷமாக கண்டிப்பாக குரு வரார். ஏன்னா ராசி அதிபதி குரு உச்சமடையும் பொழுது தன்னிலையை இவர்கள் உணர்வார்கள். பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே தனுசு ராசியில் பிறந்துருச்சுன்னா ஒரு இலக்கு நோக்கி பயணம் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் இவர்கள். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். கிட்ட வரைக்கும் வருவாங்க, தள்ளி போயிடும். ஆனால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதில் சாதிப்பார்கள். குறிப்பாக 4ஆம் இடத்தில் தொழில்காரகன் சனியும் 4க்கு அதிபதியான குருவும் உச்சமடைகிறதுனால தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற தனுசு ராசிலாம் இந்த வருஷத்தில் பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அவங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில். நீங்கள் எவ்வளோ ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, பல பேர்த்துக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த கைடன்ஸ் எல்லாம் அடுத்தவங்க நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. எப்போ உங்கள் ஐடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்குரிய செயல் வடிவத்தை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்க உங்களுக்குரிய வருஷமாக மாறும். குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுன்றது மட்டும்தான் 10 வருஷமாக எண்ணமாக இருக்கும். திறமையானவங்க, உழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள், பயங்கரமான அறிவாளி, எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். ஆனால் எதையுமே வேளுக்கரைச்ச நீர் போகிற மாதிரி தான் என் உழைப்பு ஃபுல்லாக போச்சு, எனக்காக நான் பண்ணியிருந்தா கூட வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ இருந்திருப்பேன்னு தான் புலம்பியே இந்த 10 வருஷத்தை விட்டாங்க. அப்படியே சில பேர் சில விஷயங்களை செயல்படுத்தி இருந்தாலும் கூட கௌரவத்துக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. தன்னை முன்னிறுத்தி தான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம். உலகத்துக்கு காட்டுறமோ இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்றதை புரிய வைக்கிறது தனுசு ராசி இந்த வருஷம் பண்ணும். கண்டிப்பாக இவங்களை பொறுத்தவரைக்கும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது என்ன இந்த குரு பயிற்சி காலத்தில்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும். வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுறது நல்லது. முடிந்தால் கைகளால் ஒரு சுண்டல் கொஞ்சம் படைச்சு கொண்டு போய் அந்த சாமிக்கு படைச்சிட்டு இவங்க கையால் கோயிலில் வரக்கூடிய ஒரு 10 பேத்துக்கு ஒரு தானமாக கொடுக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் குறையும். அட்டமத்தில் மறையக்கூடிய குருவோட பூரண பலன்களையும் பெற முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பெர்சன்டேஜ் நல்ல பலாபலன்களை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 94% நம்ம கொடுக்கலாம். 8இல் குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அற்புதமாக இருக்கிறதுனால 94 கொடுக்கலாம். அந்த 6% என்பது அஷ்டம குருவோட ஒரு மறைவு, அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக கடந்து வரணுன்றதுக்காக ஒரு அலர்ட்டுக்கு அந்த 6% நம்ம குறைக்கிறோம். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களும் அத்தனை செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.